உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகளோ இல்லை கண் திருஷ்டியோ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்கிற பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அதை நெருப்பில் வச்சு நல்லா சுட்டுட்டு அதை நல்லா எரிய விடணும். அந்த புகை வந்து உங்கள் வீட்டில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் சில சக்திகள் இருக்குது நம்மளை தொல்லை பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை கண் திருஷ்டி பட்டுருச்சு, ஹாலில் உட்காந்தவங்க நம்மளை பற்றி பேசி ஏதாவது திருஷ்டி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்களோ, அங்கே இந்த இலையை சுட்டு அதோட புகையை பரவ விட்டிங்கன்னா அந்த வீட்டில் நல்லது நிலச்சி, அதாவது தேவையில்லாத சக்திகளோட ஆதிக்கம் குறையும். இதுதாங்க நான் செய்கிறது வீட்டில். இது எப்போவுமே நான் வெள்ளி செவ்வாய் செய்கிறதோட, யாராவது வீட்டுக்கு போனாங்க, இல்லை பிள்ளைங்களை நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், அது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம், இல்லை வீட்டில் நம்மளே ஒரு ஒரு துக்கமாக நினச்சிட்டே இருக்கோம், எப்போ பார்த்தாலும் துக்கமாகவே மனசு நினைக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதை போக்குறதுக்கு இந்த இது ரொம்ப நல்ல பரிகாரம். இதை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா வீட்டில் உள்ள, அதாவது நம்ம மனசே துக்கமாக இருக்கும்னா மனசு லேசாகி நம்ம மனசில் உள்ள எல்லா துக்கமும் போய் ரொம்ப நல்ல மகிழ்ச்சியான வாழ்வு எப்போவுமே அமையும். அதாவது நம்மளால் நிம்மதியாக ஒரு முடிவு எடுக்க முடியும். அதே நேரம் நம்மளால் ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வேலையை செய்ய முடியும். காலையில் கிச்சன்லேயே இதை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு சமையல் வேலையோ இல்லை ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை நல்லபடியாக முடியும். சமையல் கூட ரொம்ப நல்லா அமையும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டும்போதோ இல்லை டிஃபன் பாக்ஸ் ஒழுங்காக சாப்பிடாம இருந்தாங்கனாலோ, அப்போ நம்ம சமையல் செய்யும்போது நம்ம மனசு நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்பையும் இதை செஞ்சோன்னா நம்ம மனசு ஒருமுகப்பட்டு நம்ம சமையலில் கவனம் செலுத்தி சமையலை நல்லா செஞ்சு சாப்பிட்றவங்களோட உடல் ஆரோக்கியமும் மனமும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் அனுபவம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.